ஹாய் கைஸ், நம்ம வந்து கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி 6 செஷன் முடிச்சிட்டோம். இதான் லாஸ்ட் செஷன். ஸோ யாராவது செஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எல்லா செஷன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆக்சுவலாக, ரொம்பலாம் டிஃபிகல்ட் இல்லை. ஒரு வித்தின் 2 ஹவர்ஸில் நம்ம வந்து இதை ரிசால்வ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக தான் ஆக்சுவலாக இருக்கு எனக்குலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். எது வரைக்கும் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், எது வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சுக்க போகிறோம், சரிங்களா? முதல் 2 வீடியோவில் பார்த்துருப்போம். எது வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ எது வரைக்கும் சால்வ் இருக்கோ ஸோ அது வரைக்கும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி கார்னர் பார்த்தோம் பார்த்தீங்களா? சரிங்களா? அந்த கார்னரை டபுள் சைட் பண்ண போகிறோம். கார்னரை டபுள் சைட் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் சைட் பார்த்துருப்பீங்க, இப்போ டபுள் சைட் பண்ண போகிறேன். கீழே இறக்குறேன். இதை வந்து இதுதான் நம்ம ஃபோக்கஸ், சரிங்களா? அது அப்படியே ஒரு மூவ் 2 மூவ். ஸோ 2 மூவ் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப மேலே போயிட்டேன். ஸோ இங்கே இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அது அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. இங்கே வந்துருச்சு. அப்புறம் மேலே இருக்கிறது கீழே இருக்குங்க. இதில் என்னன்னா போர்டை மாற்றக்கூடாது, போர்டு அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கணும். அப்படி கீழே இருக்குங்க. இந்த சைடு முதல்ல ரைட் சைட் பண்ணாங்க, இப்போ லெஃப்ட் சைட் பண்ணுறோம். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் இல்லை. தான் டபுள் சைடுங்கிறது. கீழே இருக்கிறேன். இப்போ பாருங்கள் எது வரைக்கும் சால்வ் இருக்குன்னு. இப்போ இந்த காரணம் இந்த காரணம் சால்வ் இருக்கு. எது வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்குதோ சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? ஒரு சில டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட ஆக்சுவலாக ஆகும், சரிங்களா? ஒரு சில டைம் சிங்கிள் டைமில் கிடைச்சிடும், ஒரு சில டைம் இந்த ஃபார்முலா தேவைப்படாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ திரும்ப பண்ணுறோம். இந்த நமக்கு வந்து கரெக்டாக இருக்க வரைக்கும் நம்ம அச்சீவ் போயிட்டே இருக்கணும். ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகே, திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ 2 சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 2 தான் ரிமைனிங் இருக்குது, சரிங்களா? திரும்ப பண்ணுறேன். சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் பண்ணுங்கள், கிடைச்சிடும். அதே ஃபார்முலா பண்ணுவோம். 11 டபுள் சைடு கார்னர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்க, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. பாருங்க, தெரியுதா? கரெக்டாகிடுச்சு. எவ்ரிதிங் சால்வ்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் நாம வச்சுக்கிங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார்